உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ஏப்ரல் மாதம். இந்த 2026 வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு எப்பேற்பட்ட கிரக அமைவுகள் இருக்குது, அதனால் என்ன பலனை நீங்கள் அடைய போகிறீங்கன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மேஷராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக தன்னம்பிக்கையோட மற்றவர்களை எதிர்பார்க்காம தன் சுய முயற்சியில் பெரிய லெவலில் சில லட்சியங்களை அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களாலேயே நிறைய தடைகள். எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பெரிய லெவலில் எஃபோர்ட் போடுறீங்க, ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி பல விஷயங்களை கடந்து வந்துட்டு இருந்துருங்க. ஏன்னா ஒரு புறம் 7 சனி உங்களுக்கு இருக்குது, மறுபுறத்தில் குரு வக்கர நிலையில் இருந்தார். இதில் உங்களுக்கு இனம் புரியாத மன அழுத்தத்தை கொடுக்குற இடத்துல கேது பகவான். அப்போது இது எல்லாத்தையும் கம்பேரிஷன் பண்ணும்போது இந்த மாத தொடக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். இன்னொரு புறத்தில் செவ்வாய் கரெக்டாக கும்பத்தில் இருக்கிறாரு. 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியனும் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு வந்துடுவார். உச்ச நிலையில் இருக்கக்கூடிய சூரியன். புதனும் அதே போல தான் மேனத்துக்கு சுக்கிரனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்தில், அதாவது மேஷத்தில் இருப்பார். அப்போது இந்த கிரக அமைவுகள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு அதே இடத்துல அதே நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையில் சடன் திருப்பங்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகள் இந்த இடத்துல இருக்குது. அதுதான் உண்மை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்களுக்காகவே பல விஷயங்களை செய்தீங்க. அவர்கள் வேலைகள் பூர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம், அவர்கள் நல்ல நிலைக்கு போனதுக்கப்புறம் உங்களை கைவிடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சந்தித்து இதனால் இனம் புரியாத மனம் அழுத்தத்திற்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அதுவும் மேஷராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் பழக்க வழக்கத்துக்காக எதையும் இறங்கி செய்வீங்க. உங்களுடைய வேலையை விட்டுட்டு கூட அவங்களுக்காக எல்லா வேலைகளையும் பண்ணி கொடுக்கக்கூடிய மனசு உங்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட மன சஞ்சலங்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் புது உறவு உங்களை தொடரக்கூடிய அளவுக்கு ஒரு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருன்றது தான் இந்த இடத்துல உண்மை. ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, குரு மேஷராசி என்பவர்களுக்கு 3ஆம் பாவத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு டைரெக்டாக 180 டிகிரியில் 9ஆம் பார்வையாக உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்த பார்க்குறார். உங்களுக்கு சிறந்த பாக்கியமாக அருமையான ஒரு ஒரு அற்புதமான வளர்ச்சி பாதையை கொடுக்கறது மட்டும் அல்லாமல், தொழில் ரீதியில் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடுறது மட்டும் இல்லாமல், நீங்கள் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டை சந்திக்கக்கூடிய நிலைகளுக்கு உண்டான வழிகளை உருவாகிறது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு புது உறவு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் அல்ல, இத்தனை நாட்களாக உங்களை யார் அலட்சியப்படுத்தி பார்த்தாங்களோ அவர்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறதுக்கு உண்டான இந்த வருடத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் சில திருப்பங்கள் இருக்குது. அவ்வளோ பெரிய கிரக பயிற்சிகள் எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழலுக்கு இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு சில நட்புகளால் சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களாக இது மாறும். அதே சமயம் யார் உங்களை இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வேலையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் உங்கள் மேலே இல்லாததை பொல்லாததை போட்டு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல், மற்றவர்களுக்காக இறங்கி உதவி செய்ய போய் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில் அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களை மாதிரி மெயின்டைன் பண்ணவங்க, உங்களை மாதிரி இருந்தவங்களே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்னென்னே தெரியல, உங்கள் கை மீறி சில விஷயங்கள் அப்படியே உங்களை ரொம்ப மன அழுத்தத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அப்போது யார் நமக்கு வேண்டியவங்க, யாருக்காக நம்ம வாழ்கிறோம், யார் நமக்காக இருப்பாங்க நீங்கள் நம்பி இருந்தீங்களோ அவர்களே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் சந்தித்து இன்றைக்கி வைராக்கியத்தில் நிற்கக்கூடிய நீங்கள் மீண்டும் நீங்கள்
ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவிக்குண்டான ஒரு அருமையான ஒரு அன்பு, ஒரு நல்ல இணைவுகளை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில மாறுதல்கள், கல்வி ரீதியிலையும் சரி, வேலை, திருமண ரீதியிலையும் சரி, சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. பிள்ளைகளை நினச்சி வருத்தப்படக்கூடிய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. திருமண முயற்சிகள் தடைப்பட்டு இருக்கேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைய போகுது. அப்போது இந்த காலகட்டங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாற்றங்கள் உருவாக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட போகிறீங்க. அது ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இருந்த நீங்கள் இந்த ஆரோக்கிய பிரச்சனைகளால், குறிப்பாக நரம்பு, ஜவ்வு, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஜாயின்ட்லேயும் சரி சில பிரச்சனைகள் கொடுத்து அந்த பிரச்சனைகளால் உங்களால் வேலையை கரெக்டாக செய்ய முடியாமல், எதுலேயுமே நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக மேஷராசி என்பவர்கள் திருமண முயற்சிகள் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி கடைசியில் பார்த்தா டோட்டலாக ரிஜெக்ட் ஆகி நிற்கக்கூடிய நிலைமையில் இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ கைகூடி மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அருமையான அழகான லைஃப் அமையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. விரும்பியவர்கள் வெளியே போயிட்டாங்களே நினைக்கிறத நினச்சி வருத்தப்பட்ட நீங்கள் அவர்களே மீண்டும் உங்களை தேடி வந்து உங்களோட சேரக்கூடிய ஒரு அருமையான அழகிய தருணமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக மாறப்போகுது. வெளிநாடு வாய்ப்புகள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ஏன்னா குரு அவ்வளோ நல்ல பிரகாசமான இடத்த அவர் பார்க்குறார். அது உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார். உங்களுடைய குறிப்பாக சொல்லணும்னு உங்களுடைய சத்ரு சம்மந்தப்பட்ட 6ஆம் பாவத்தையும் பார்க்குறார். அப்போது இது உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போது இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அருமையான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் சரியாக பயன்படுத்தினால் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து நீங்கள் அழகாக ரிலீஃப் ஆகிடுவீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வளர்ச்சி பாதைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியாமல் நாம் ஒரு வீடு அமைக்கலாம், ஒரு பூமி வாங்கலாம் நினச்சி ரொம்ப நாளாக எஸ்டிமேட்டில் இருந்தவங்களுக்கு இப்போது ஒரு சரியான ஒரு நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் அடி எடுத்து வச்சிங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் பெரிய லெவலில் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்கள் தொழில் ரீதியிலையோ, உங்கள் வேலை சார்ந்த ப்ரமோஷன் ரீதியிலையோ, இல்லை திடீர் அதிர்ஷ்டம்ன்றது ஜாக்பாட் ரீதியிலையோ பல விதத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான அமைவுகள் இந்த இடத்துல இருக்குது. ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிலேயே நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ப்ளஸ் இதனுடன் புதனும் சனியும் 11ஆம் பாவத்தில் இணையக்கூடிய ஒரு 12ஆம் பாவத்தில் இணையக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். சூரியன் உச்சமடைஞ்சு உங்களுடைய ராசியில் வரார் இந்த வருடத்தில். அதுவும் வரக்கூடிய புத்தாண்டை பற்றி நாம் அடுத்த காணொளியில் நாம் பேச போகிறோம், தமிழ் புத்தாண்டை பற்றி. அப்போது அந்த தமிழ் புத்தாண்டில் சூரியன் முதலில் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே உச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அப்போது பெரிய லெவலில் இந்த வருட தொடக்கத்திலேயே நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது பெரிய லெவலில் ஒரு உற்சாகத்தோடையும் பெரிய திருப்பங்களோடையும் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்களாக இது இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா மேசராசி அன்பர்களுக்கு வேலையில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணி அந்த இடத்த விட்டு நீங்கள் தானாகவே வெளியில் போகணும், அந்த இடத்துல மற்றவர்கள் அமரணுன்ற அளவுக்கு சில சூழ்ச்சிகளும் அந்த இடத்துல இருந்தாலும் அதையும் நீங்கள் உடைச்சி சுக்குநூறாக்கி உங்களுடைய இடத்த நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. கஷ்டப்பட்டு வீடு வாங்கியிருப்பீங்க. அந்த வீட்டு என்னுடைய அமைப்பு ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பாக இருந்ததுக்கும், ஆனால் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா தேவையில்லாத பிரச்சனைகள்,
தன்னுடைய வளர்ச்சி பாதை ரொம்ப டவுன் ஆகக்கூடிய நிலைமைகள், ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி இருக்குது, அது என்னென்னு தெரியல, ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புகளை சந்திக்கிறோன்னு நினைக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அதிலிருந்து பெரிய லெவலில் மாற்றங்களும் உங்களுக்கு பிறக்க போகுது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த பலன்களில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய லக்ன பாவத்திற்கு ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர திசையில் குரு புத்தியோ இல்லை சுக்கிரன் அந்தரமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா கம்பல்சரி கணவன் மனைவிக்குள்ளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும். அப்போது அந்த திசா புத்திகள் ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் இப்போ உங்களுடைய ராசி மேஷ ராசி, அதுவே உங்களுடைய லக்னம் துலாம் லக்னமாக இருந்தாலோ இல்லை உங்களது லக்னம் தனுஷ லக்னமாகவோ இருந்தாலோ மிகச்சிறந்த வலிமையான ஒரு அமைவுகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லை உண்டாக்குவீங்க. உங்களை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும். அதே உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய லக்னம் மீன லக்னமாக இருந்துட்டாலோ உங்களுடைய லக்னம் கன்னி லக்னமாகவோ சிம்ம லக்னமாகவோ இருந்துட்டாலோ தேவையில்லா அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை, பிள்ளைகளால் தேவையில்லாத மன கஷ்டங்கள் அடையக்கூடிய சூழல், கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனைகள் பெரிய லெவலில் பாதித்து டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், மற்றவங்க வாங்கின கடனுக்கு நீங்கள் வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல், இப்படி பலவித பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல உருவாகக்கூடிய ஒரு சூழல் உண்டாக்கும். அந்த லக்ன பாவத்தை பொறுத்து பல விஷயங்கள் இந்த இடத்துல மாறும். பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது, உங்களை டவுன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்னென்னு பார்க்கணும். அதே நேரத்தில் உங்களை லக்ன பாவத்திற்கு இந்த கிரகங்கள் அந்த ஸ்தான பலத்தில் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் எத்தனை பரல்களோடு அவர் இருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கணும். அந்த பரல்கள் பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான காலகட்டங்களுடைய அமைவுகள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது மிகச்சிறந்தது. இதை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த லக்ன பாவத்திற்கும் இந்த குரு ப்ளஸ் இந்த சனி பகவான் இதே கிரகங்களுடைய சூரியனில் மாதக்கோள்கள் கூட எந்த நிலையில் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அது இன்னுமே லக்ன பாவத்திற்கும் சற்று வேலை செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்கும். திசா புத்திகளை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடும். அப்போது மேஷராசி என்பவர்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், வேலையை இழந்தவங்க வேலையை தேடக்கூடிய காலமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆல்ரெடி வேலையை தேடிட்டு இருக்கக்கூடியவங்க, அதாவது எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணுங்கள், இப்போது வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் பிஸ்னஸ் நான் தொடங்கி நஷ்டத்திலேயே போயிட்டுருக்கு, என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல, மீண்டும் மீண்டும் சரிவுகளையே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்கினேன், அதை கொண்டு இன்னொரு நான் பார்க்கும் பொழுது ப்ராஜெக்டை உருவாக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது உருவாக்குற வரைக்கும் நல்லா தான் அது போயிட்டு இருந்தது. இது உருவாக்குனதுக்கப்புறம் அதுவும் பிரேக் ஆகிடுச்சு, இதில் இருந்தும் பிரச்சனைகள் உருவாயிடுச்சு அப்படின்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். 100% இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சிகள் செய்தால் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் பலன் கொடுக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பெரிய லெவலில் சில கிரகங்களுடைய அமைவுகள் மாறுதல்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது அடுத்த காணொலியில் நாம் தமிழ் புத்தாண்டை பற்றி நாம் பேசலாம். இப்போ நான் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் சாதக நிலையில் இருக்குன்றது 100% உங்களுக்கு போல்டாக நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய முயற்சிகள் எப்போவுமே கடின முயற்சிகளாக இருக்கும். அதனால் ரொம்ப டீப்பாக இறங்கி செயல்பட்டீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடைவீங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல் உங்களை கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு இருக்கும். அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையிலையும் மேஷராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த யோக நிலையை நோக்கி செயல்படக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் மாறிட்டு வர்றதுன்றது எந்த விதத்துலேயும் மாற்றம் இல்லை.
பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், முயற்சிகளை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜனன ஜாதகத்தையும் சற்று ஆராய்ந்து எந்த ஒரு விஷயங்களையும் செயல்படுத்தினால் ரொம்ப நல்லது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி ஓட்டும் பொழுது மிக கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றவர்களை நம்பி நாம் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ ஏதோ அவசரமாக நம்ம உதவுறோம் அப்படின்னு நினச்சி இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கொடுக்கறதுலையோ மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பேசும் பொழுது கொஞ்சம் வேகமாகவோ கோபமாகவோ பேசாமல் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது மிகச்சிறந்த ஒரு மேன்மையை அளிக்கும். உங்களுக்கு மன உளைச்சல்கள் இருக்குன்றது அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த மன உளைச்சலுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த நேரத்தில் ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளோ பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்திங்கன்னா 100% உங்களுக்கு இது பெரிய லெவலில் ஆறுதல்கள் கொடுக்கும். நீங்கள் படக்கூடிய மன உளைச்சல் வளர்ச்சியை நோக்கி இருக்கும். அதனால் அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. அது 100% சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.